ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digit which is exactly divisible by 24, 15, 36. ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ்க்கான 6 digit நம்பர், அதுவும் எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகணும் இந்த 3 நம்பராலையும். ஸோ அப்போ இது ரொம்ப டஃப்பான காரியம் தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர் என்ன? 9999999. இதுதான் நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர், ஆமாவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். இப்போ எனக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 24, 15, 36. இப்போ இந்த 3 நம்பர்லயும் டிவிசிபிள் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர் கேக்குறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு நம்பர், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 24 கொடுத்து இந்த 24 டேபிளால டிவிசிபிள் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர் சொல்லியானா ஓரளவு கண்டுபிடிக்கிறது ஈஸி. இல்ல 15 கொடுத்து கண்டுபிடினா ஈஸி, 36 கொடுத்து கண்டுபிடினா ஈஸி. 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, இந்த 3 நம்பராலையும் டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர் கண்டுபிடிக்க போறேன். நல்லா கவனி, பொறுமையா கவனி, புரியாதவங்க கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா இந்த சம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை போட முடியும். இல்லைன்னா மக்கடிக்க வேண்டிய நிலைமை வரும். மக்கடிக்கிறது ரொம்ப டஃப் மேக்ஸ்ல. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். நல்லா கவனிங்க. 12, 15, 18. அகைன் 2 டேபிள், 6, 15, 9. இந்த 3 நம்பரும் 3 டேபிள்ல வரும். ஸோ இப்போ 2, 5, 3. ஸோ இப்போ இது பிரைம் நம்பர் ஆயிடுச்சு. 2, 1, 5, 3. 1, 1, 3. 1, 1, 1. ஸோ அப்போ நல்லா கவனிங்க. 2 into 2 into 2 into 3 into 3 into 5. ஆமாவா? மொத்தமா 3 2 இருக்கு, 2 3 இருக்கு, ஒரு 5 இருக்கு. ஸோ 2 2s are 4, 4 2s are 8 into 3 3s are 9 into 5. ஸோ அப்போ 40, 40 into 9, 360. சாமி இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த 360 அப்படின்ற நம்பர் 24 ஆலையும் 15 ஆலையும் 36 ஆலையும் டிவிசிபிள் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 24 டேபிள், 15 டேபிள், 36 டேபிள் இந்த 360 வரும். அவ்வளவுதான் கணக்கு. சரியா? அப்போ இந்த 360ல வர எல்லா நம்பர்ஸும், 360 டேபிள்ல வர எல்லா நம்பரும் இந்த 3 நம்பரால டிவிசிபிள் ஆகும். இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். 360ல வர எல்லா 360 டேபிள்ல வர எல்லா நம்பர்ஸும் இந்த 3 நம்பரால டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அப்ப 360ல வரக்கூடிய ஒரு 360 டேபிள்ல வரக்கூடிய ஒரு நம்பரை நான் கண்டுபிடிக்க போறேன். ஒரு 6 digit கிரேட்டர் நம்பரை கண்டுபிடிச்சேன்னா இந்த சம்மு கம்ப்ளீட் ஆயிடுமா? வெயிட் பண்ணு, புரியலன்னா வெயிட் பண்ணு. இப்ப எனக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர் என்ன? 6, 9. இதுதான் எனக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர். இப்ப இதை நான் என்ன பண்ண போறேன்? 360ஆல டிவைட் பண்ண போறேன். 360ஆல டிவைட் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 7, 20. சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 9, 7, 2. ஸோ இதை இருக்குங்க 9 டைம்ஸ். இப்போ அகைன் 7ஆல போடுங்க. 7 zeros are 0, 7 6 are 42, மிச்சம் 4, 7 3s are 21, 25. ஸோ இப்போ என்ன கிடைக்குது? 9, 7, 2. அகைன் இந்த 9 கீழே இருக்குங்க. பாருங்க, அதே நம்பர் தான் வந்திருக்கு. அப்போ அகைன் 7. ஸோ 2, 7, 9, 9. சாரி, 7 360னா 2520. ஸோ அப்போ அகைன் 2, 7, 9. ஸோ இந்த 9 கீழே இருக்குங்க. அப்போ அகைன் 7, 2520. ஸோ ரிமைண்டர் என்னது? 2, 7, 9. ஸோ இதுதான் என்னோட ரிமைண்டர். பேசிக்கா டிவிஷனை பத்தின ஒரு ஐடியா இருந்தா இந்த சம அப்ரோச் பண்றது, இந்த டிவிஷன் அப்ரோச் பண்றது ஈஸி. ஐடியா இல்லாதவங்களுக்கு சொல்லித்தரேன், பொறுமையா கவனிங்க. இப்போ 9 அப்படின்ற நம்பர் 5 டேபிள்ல நான் டிவைட் பண்றேன்னு வச்சுப்போம்.
இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் 9 அப்படின்ற நம்பர் 5 டேபிள்ல வருமா வராதான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் வராது சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும். சரி 9 வராது. 9 விட கீழே இருக்கிற எந்த நம்பர் 5 டேபிள்ல வரும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தப்புன்னு சொல்லிடுவீங்க. 5ன்னு சொல்லிடுவீங்களா? இப்போ அதே டிவிஷன் மூலியமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இந்த நம்பர் எனக்கு 5 டேபிள்ல நான் நினைக்கிற டேபிள்ல வராது. ஆனா இதுக்கு கீழே இருக்கிற எந்த நம்பர் இந்த டேபிள்ல வரும்னா இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன இங்க கிடைச்சிருக்கு? 4. இந்த ரிமைண்டரை கொண்டு போய் இதுல மைனஸ் பண்ணுங்க. 9 minus 4 5. அப்போ நீங்க நினைச்ச அந்த 5ங்கிற நம்பர் வந்துருச்சா? சரி இப்ப பாருங்க. இன்னொரு நம்பர் போடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம். பொறுமையா கவனி. இன்னும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா. தெரிஞ்சவங்க கொஞ்சம் இந்த வீடியோ ஓட்டி கூட பாருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது 14 வச்சுக்கிறேன். 6 டேபிளால 14 6 டேபிள்ல வருமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வராதுன்னு சொல்லுவீங்க. 14ஓட டக்குன்னு கீழே இருக்கிற எந்த நம்பர்? 14ஓட சின்ன நம்பர் எந்த நம்பர் 6 டேபிள்ல வரும்? 12. இதானே நான் இங்க எழுதி வைக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்க போடுங்க. மிச்சம் இங்க ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கா? இதை கொண்டு நீங்க மைனஸ் பண்ணுங்க. ஸோ 14ல 2 போச்சுன்னா மிச்சம் 12. அப்போ 12ங்கிறது டெஃபினட்டா 6 டேபிள்ல வரும். பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு இந்த 12 தெரிஞ்சதுனால நீங்க சொல்லிட்டீங்க. தெரிலன்னா நான் இந்த மெத்தட்ல கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இதே கான்செப்டை தான் நான் இங்க கொண்டு வர போறேன். 360 டேபிள்ல இந்த 6 9 வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ ஆனா இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டிவைட் பண்ணதுனால எனக்கு ரிமைண்டர் கிடைச்சிருச்சு. இந்த ரிமைண்டரை கொண்டு போய் இங்க மைனஸ் பண்ணலாமா? அதாவது 999 இருந்து 279 மைனஸ் பண்ணா இந்த நம்பர் டெஃபினட்டா 360ன்ற டேபிள்ல இருக்குன்னு எனக்கு தெரியுதா? அப்ப இந்த நம்பர் டெஃபினட்டா 360 டேபிள்ல வரும். 360 டேபிள்ல எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் 24, 15, 36 ஆல டிவிசிபிள் ஆகும். ஆமாவா? ஸோ அப்போ இதுதான் என்னோட 6 டிஜிட் கிரேட்டஸ்ட் நம்பர் divisible by 24, 15, 36. கிளியரா இருக்கா? புரிஞ்சதா? இவ்வளவுதான் சிம்பிள். ஸோ 3 நம்பரை ஒரு நம்பர் ஆக்குனேன். அந்த நம்பர்ல வர டேபிள்ஸ் எல்லாமே 3 நம்பரை ஒரு நம்பர் ஆக்குனேன். அந்த நம்பர்ல வர டேபிள்ஸ்ல வர நம்பர் எல்லாமே இந்த 3 நம்பரால டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எடுத்து டிவைட் பண்ண, ரிமைண்டரை தூக்கி இதுல மைனஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச ஆன்சரை தூக்கி இங்கே எழுதிட்டேன். ஸோ இதுதான் என்னோட கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் divisible by 24, 15 and 36. கேம் முடிஞ்சு. புரிஞ்சுதா? புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் இன்னும் கூட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ.